trigonometry exercise 6.5 7th sum. If x equal to a tan theta and y equal to b secant theta, then நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இங்க கொடுத்திருக்க கண்டிஷன் படி எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்னு கேக்குறாங்க. 7th sum, x equal to a tan theta, y equal to b secant theta. So first நமக்கு வந்து தெரியும் tan square theta minus secant square theta equal to 1. 1 plus tan square theta equal to secant square theta. Okay, அது first நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா எதுல இருந்து வந்ததோ அந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். 1 plus tan square theta equal to secant square theta. So இதுல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 1 equal to secant square theta minus tan square theta. So நான் ஸ்டார்டிங்ல வந்து tan square minus secant சொல்லிட்டேன். Sec tan தான் நமக்கு இங்க மைனஸ்ல வந்துரும். ஓகே, secant square theta minus tan square theta equal to 1. இது அப்படியே வச்சிருங்க. So இங்க first form என்ன இருக்கு? x equal to a tan theta. x equal to a tan theta ன்னு இருக்கா? So இது எனக்கு tan மட்டும் தான் வேணும். a நமக்கு என்ன ஆகும்? இங்க வரும்போது டிவிஷன் வந்துரும். x by a equal to tan theta. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் tan square வேணும்னா ஏன்னா இங்க tan square தான இருக்கு, அதுக்காக தான் tan square theta இங்க ஸ்கொயர் பண்ணா இதையும் ஸ்கொயர் பண்ணா x square by a square. ஓகேவா? இது அப்படியே வச்சிருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிருக்கட்டும். ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இங்க கொடுத்திருக்காங்க அதை எடுத்துக்கலாம். அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். y equal to b secant theta. அப்போ y by b equal to secant theta. இங்க ஸ்கொயர் பண்ணனா secant square theta. இங்க ஸ்கொயர் பண்ணா நம்ம வந்து LHS ஸ்கொயர் பண்ணனும். y square b square. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எடுத்துறோம். ஓகேவா? நமக்கு எங்க என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல ரெண்டுத்தையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 2 வந்து 1 ஆல சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஏனா ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க secant ஸ்கொயர் இருக்குறதால ஈக்குவேஷன் 2 minus 1 பண்ண போறோம். ஈக்குவேஷன் 2 ல இருந்து 1 பண்ண போறோம். நீங்க 1 ல இருந்து 2 பண்ணீங்கன்னா tan square theta minus secant square theta. சோ அப்படி நமக்கு இல்ல, ஃபார்மட் இல்ல. நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? secant square minus tan இருக்குதால இத நான் இதால சப்ட்ராக்ட் பண்ணும்போது LHS அப்படியே நமக்கு சப்ட்ராக்ட் ஆகும், RHS சப்ட்ராக்ட் ஆகும். சோ RHS ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? secant square theta minus இங்க என்ன இருக்கு? tan square theta. இது ரெண்டும் சப்ட்ராக்ட் ஆகும். நம்ம நார்மலா எழுதுவோம் பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் அந்த ஒரு ஸ்டெப் எழுதாம உங்களுக்கு அப்படியே எடுத்து ரைட் பண்ணிருக்கேன். வேற எதுவும் இல்ல. இல்ல அதை எழுதிட்டு தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது நமக்கு என்னது? இது அப்படியே எரேஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? secant square theta equal to y square by b square. இது செகண்ட் ஈக்குவேஷனா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் tan square theta equal to x square by a square. கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ண போறேன். நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சப்ட்ராக்ட் பண்ணனா secant square theta minus tan square theta, இதுதான் இங்க ஒரே ஈக்குவேஷன் எடுத்து ரைட் பண்ணேன். equal to y square by b square minus x square by a square. முடிஞ்சா? this is what? This is equal to 1. நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்துட்டோம். this is equal to 1. இது one of the identity. அப்போ 1 equal to y square by b square minus x square by a square. so இது நமக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. so இந்த ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் நம்பர் 1 ல இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 1. y square by b square minus x square by a square equal to 1. இது நமக்கு வந்து சேஞ்ச் ஆன ப்ராப்ளம். LHS and RHS மாத்தி இருந்தா ப்ராப்ளம் இல்ல. நம்ம அது என்ன பண்ணி ரிவர்ஸ் பண்ணி கூட எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஆப்ஷன் நம்பர் 1 ல இருக்கு. so 7th one completed. next 8th sum, 1 plus tan theta plus secant theta into 1 plus cot theta minus cosecant theta is equal to. so இங்க நமக்கு என்னெல்லாம் கொடுக்க? tan, secant, cot, cosecant எல்லாமே கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? 8th one, 1 plus tan theta plus secant theta 1 plus cot theta minus cosecant theta. இது மாதிரி எல்லாமே காம்பினேஷனா tan, cot கொடுத்தா நம்மளால எதுமே பண்ண முடியாது. எதனா ரெண்டுனா கூட நம்ம சேம் வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணலாம். சோ காம்பினேஷன் ஆஃப் ஆல் trigonometry identity இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்? இது எல்லாமே சேம் ஃபார்மட் எடுத்துட்டு வர முடியும். பாருங்க, tan, secant, cot, cosecant எல்லாத்துக்குமே ரிலேஷன் வந்து sin, நமக்கு sin cos ரிலேஷன் இருக்கா. சோ ஃபர்ஸ்ட் நான் tan வந்து sin and cos மாத்தும்போது sin theta by cos theta ஆகும். sin and cos நம்ம டிவைட் பண்ணா நமக்கு tan theta கிடைக்கும். secant ஏதோ ரெசிப்ரோக்கல் இங்க s னா நமக்கு அப்படியே ஆப்போசிட்ல cosecant அப்ப 1 by cos theta. கீழ பாருங்க cos வந்துருச்சு. இங்க பாருங்க 1 plus cot theta. cot என்றது tan ஓட ரெசிப்ரோக்கல். tan என்னது sin by cos னும். அப்ப இங்க நமக்கு என்ன வரணும்?
cos by sin reciprocal நம்ம cos by sin minus இதுல cosecant இருக்கா cosecant இங்க c ல ஸ்டார்ட் ஆகுது நமக்கு வந்து அது வந்து sin ஓட reciprocal 1 by sin so எல்லாமே வந்து in terms of sin and cos வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கலாம் நம்ம LCM எடுத்துக்கலாம் LCM வந்து இங்க cos இருக்கு இங்க cos இருக்கு இதுல மட்டும் தான் இல்ல கரெக்ட்டா சோ அப்ப நம்ம டோட்டலா என்ன பண்றோம் cos θ வந்து LCM கிடைக்குது இங்க மட்டும் தான் இல்ல அப்ப மேல மட்டும் எனக்கு என்ன வரும் cos θ கிடைக்கும் plus sin θ plus 1 கரெக்ட்டா அடுத்து இங்கேயும் பார்த்தனா sin வந்து ரெண்டு இடத்துல இருக்கு மேல மட்டும் தான் இல்ல அப்ப இங்க sin θ வந்துரும் இது எல்லாமே வந்து அப்படியே வந்து cos θ minus 1 சோ இது பாக்கும்போது இது ஃபர்ஸ்ட் மட்டும் பாருங்க sin plus நம்ம வந்து a plus b னாலும் b plus a னாலும் சேம் தான் 2 plus 3 னாலும் 3 plus 2 னாலும் 5 தான் வேல்யூ இப்போ இங்க cos θ sin θ இது sin θ cos ரெண்டுமே சேம் தான் அப்ப இது என்ன பண்ணிக்கலாம்னா இத மட்டும் நான் என்ன பண்றேன் a ன்னு எடுத்துக்கிறேன் இது b ன்னு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இங்க a இது a ன்னு எடுத்துக்கிறது b ன்னு எடுத்துக்கிறது இப்ப பாருங்க a plus b a minus b a plus b a minus b நமக்கு ஃபார்முலா தெரியும்ல a plus b a minus b நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் a square minus b square சோ இங்க a ன்றது என்ன இருக்கு cos θ plus sin θ அத நான் sin θ plus cos θ ன்னு எடுத்துக்கிறேன் sin θ plus cos θ the whole square இதுதான் a வேல்யூ minus b square னும்போது 1 square divided by கீழ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் sin θ cos θ ஓகே இப்போ இது நமக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கு a plus b the whole square ஃபார்முலா a square அப்ப sin square next b இருக்கறதுல என்ன இருக்கு cos இருக்கு cos square plus 2ab 2 into a ஓட வேல்யூ sin b ஓட வேல்யூ cos அது ரைட் பண்ணிட்டேன் minus 1 divided by sin θ into cos θ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இங்க பாருங்க sin square cos square this is what this is equal to 1 1 plus 2 into sin θ cos θ minus 1 divided by sin θ cos θ நிறைய ஐடென்டிட்டி யூஸ் பண்ற மாதிரி சோ நீங்க ரிப்பீட்டட் பிராக்டீஸ் இல்லனா கஷ்டமாயிடும் trigonometry சோ இங்க பாருங்க +1 -1 கேன்சல் இதுல பாக்கும்போது இங்க sin cos கேன்சல் ரிமைனிங் என்ன இருக்கு 2 தான் இருக்கு நம்ம கொடுத்தது பாருங்க இவ்ளோ பெரிய ஒரு ஈக்குவேஷன் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு கொடுத்தாங்க அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வெறும் 2 க்கு தான் ஈக்குவலா இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து trigonometry ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க sin cos ன்னு சேஞ்ச் பண்ணிருக்கோம் LCM எடுத்துக்கோம் a plus b the a minus b equal to a square minus b square அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம் இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் a plus b the whole square equal to a square plus b square plus 2ab இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம் அடுத்து sin square உம் cos square உம் ஆட் பண்ணனா equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 2 கிடைச்சிருக்கு 2 ன்றது நமக்கு வந்து ஆப்ஷன் நம்பர் 3 ல இருக்கு இந்த 2 ன்ற ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 3 ல இருக்கு see okay next ninth sum a into cot theta plus b into cosecant theta equal to p and b into cot theta and a into cosecant theta equal to q then p square minus q square p க்கும் q க்கும் நமக்கு வேல்யூ கொடுத்து ஸ்கொயர் கேட்டிருக்காங்க சோ ஸ்கொயர்ல கேட்டா கொஞ்சம் லென்த்தியா போகிற மாதிரி இருக்கும் ஈஸி தான் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண எல்லா வேல்யூஸ் ட்ரை பண்ண 9th sum p வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க a cot theta plus b cosecant theta இது வந்து p ஓட வேல்யூ நெக்ஸ்ட் q வேல்யூ q equal to b cot theta plus a cosecant theta அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அவ்வளவுதான் ஓகேவா சோ நமக்கு என்ன கேட்டிருக்கான் p square minus q square p square இத ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணுவோமா a cot theta plus b cosecant theta the whole square minus b cot theta plus a cosecant theta the whole square so square பண்ணிடலாம் ஸ்கொயர் பண்ணவும் ஒன்னு இது a plus b the whole square ஃபார்முலால இருக்கு அப்ப a square plus b square plus 2ab a square னும்போது இங்க என்ன வரும் a square cot square theta b square இது ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணு b square cosecant square theta plus 2ab plus 2 into a cot theta b cosecant theta ஓகேவா முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் மைனஸ் இது அப்படியே நம்ம பண்ண போறோம் மைனஸ் வந்து வெளிய ரைட் பண்ணி இது பிராக்கெட்லயே ரைட் பண்ணிக்கோங்க ஏனா உள்ள நமக்கு வந்து சைன் சேஞ்ச் ஆகும் டைரக்டா உங்களுக்கு பண்ணது என்ன பண்ணுங்க இல்ல ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் பரவாயில்லை b ஸ்கொயர் cot square theta a ஸ்கொயர் பண்ணிட்டோமா இது வந்து b a ஸ்கொயர் cosecant square theta plus 2ab நமோ இதன் நமக்கு a 2 into b cot theta plus a cosecant theta முடிஞ்சதா அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணல இந்த மைனஸ் வந்து உள்ள கொண்டு போயிடலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுமே டச் பண்ணாதீங்க இது அப்படியே இருக்கட்டும் a ஸ்கொயர்
cot square theta plus b square cosecant square theta plus 2a b பக்கத்துல ரைட் பண்ணு 2ab cot theta cosecant theta ஓகேவா இது என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறோம் அப்ப இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறோம் இது நமக்கு என்ன ஆகும் minus b square cot square theta cot இங்க இருக்காங்க ரைட் பண்ணி minus b square cot square theta இந்த மைனஸ் இங்க எப்ப பண்ணுவோம் minus a square cosecant square theta minus 2 இங்க வந்து into sorry 2ab தானே into சிம்பல் தான் வரும் a உம் b உம் பக்கத்துல ரைட் பண்ணிக்கிறேன் cot theta cosecant theta முடிஞ்சிருச்சா சோ இது நம்ம பாக்கும்போது பிளஸ் மைனஸ் பிளஸ் 2ab cot theta cosecant theta minus 2ab cot theta cosecant theta அப்ப ரெண்டுமே என்ன ஆகும் நமக்கு கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க ரிமைனிங் நமக்கு வந்து இது 4 மட்டும் தான் இருக்கு இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணோம் சிம்பிளிஃபை பண்ணோம் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நான் பார்க்கறேன் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு cosecant square theta minus cot square theta equal to 1 அப்ப இது நம்ம என்ன பண்ணோம் cosecant and cot க்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க சோ இதுல பாப்போம் cosecant square theta cot square b square இருக்கா நான் வந்து cot சேம் ஆல்திட்டேன் நீங்க b பாருங்க b பாக்கும்போது இதுல இருந்து நம்ம b square காமனா எடுத்துறேன் b square காமனா எடுத்து இங்க என்ன இருக்கும் cosecant square theta இதுல என்ன இருக்கும் minus cot square theta இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணா 1 வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி a square காமனா எடுத்தனா இங்க என்ன கிடைக்கும் cot square theta minus cosecant square theta ன்னு கிடைக்கும் பட் எனக்கு வந்து cosecant தான் பிளஸ்ல இருக்கணும் cot மைனஸ்ல இருக்கணும் கரெக்ட்டா அப்ப என்ன பண்ணிருங்க minus a வை வெளிய எடுத்துறேன் minus a square னை வெளிய எடுத்துட்டேனா இங்க நான் மைனஸ் எடுக்கிறதால மைனஸ் க்கு உரியது எது cosecant தானே அப்ப cosecant ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கிறேன் cot செகண்ட் ரைட் பண்ணிக்கிறேன் புரியுதா இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க minus a square into cosecant square minus a square cosecant square minus a square minus cot square minus minus plus ஆயிட்டு a square cot square சோ அதுவே வந்துருச்சு நமக்கு அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றதுக்காக இது என்ன பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ b square into 1 minus a square into 1 this is equal to 1 ஓகேவா அப்ப ரிமைன் நமக்கு என்ன இருக்கு b square minus a square இதான் நம்மளுடைய ஆன்சர் சோ b square minus a square நமக்கு எங்க இருக்கு ஆப்ஷன் நம்பர் 2 ல இருக்கு சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் a plus b the whole square formula யூஸ் பண்ணிட்டு சிம்பிளிஃபை தான் பண்ணிருக்கோம் வேற எதுமே இல்ல ஆன்சர் b square minus a square next 10th sum if the ratio of the height of a tower and the length of its shadow is √3:1 then the angle of elevation of the sun as measured நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு டவரும் அதோட ஷேடோவும் வந்து கொடுத்திருக்காங்க ரேஷியோ கொடுத்திருக்காங்க சோ பாருங்க இது ஒரு டவர் இருக்கு அதோட ஷேடோ விழுதுன்னு வெச்சிருங்க இதுதான் தீட்டா இதோட ஹைட் என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டவரோட ஹைட் இதுதான் டவரோட ஹைட் தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க √3 கொடுத்திருக்காங்க இது √3 இருக்கு இது 1 √3x 1x xx மே கேன்சல் ஆகுது √3x இந்த காம்பினேஷன்ல இருக்கு சோ இப்போ தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருந்தா இது ஆப்போசிட் தீட்டாக்கு பக்கத்துல இருந்தா அட்ஜசன்ட் நமக்கு தீட்டா வேல்யூ தெரியணும் ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் வர்றது எந்தல வரும்னு பாருங்க tan-ல வரும் இதே நமக்கு sin cos-னா ஹைபோடென்யூஸ் வேல்யூ தேவை இங்க ஹைபோடென்யூஸ் நமக்கு தேவை இல்ல அதனால அதை நீங்க டச் பண்ண வேணாம் tan theta ஓட ஃபார்முலா opposite side by adjacent side so tan theta equal to √3/1 √3/1 is √3 தான் சோ எங்க நமக்கு √3 கிடைக்கும் tanல அந்த டேபிள்ல பாருங்க theta equal to 60 டிகிரில தான் tan ஓட வேல்யூ √3 ஆ இருக்கும் சோ நமக்கு angle of elevation என்ன கிடைச்சு 60 டிகிரின்றது நமக்கு ஆப்ஷன் நம்பர் 4 ல இருக்கு ஓகே see 60 டிகிரி fourth option so இந்த வீடியோல நமக்கு வந்து 7 8 9 10 4 sums இருக்கு thank you